ஸோ ஆர்ஆருக்கு வந்து ராஜா சார் பார்த்துருக்காரு, ராஜாப்பா பார்த்தப்போ எந்த ஒரு ரியாக்ஷன் வரும். அந்த அனல் தனில் பவதா பாடியிருப்பாங்க அந்த பாட்டு, ஒரு சேட் சாங் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ். ஸோ நான் விஜய் வந்து நானும் பிரிஞ்சிருவோம் காட்டுக்குள்ள. தேடும் போது பாட்டு முடிஞ்ச கையோட நான் அப்படி நடந்துட்டு இருப்பேன் பாடுறது தானே. விஜய் வந்து சந்திரலேகா அப்படின்னு கூப்பிட்டோன்னே எனக்கு அந்த ஷார்ட்ல தெரியாது இல்ல, கூப்பிடுவாரு நீ திரும்பணும்னு நான் இப்படி திரும்பி ரியாக்ஷன் கொடுக்கணும், அவனை பார்த்துட்டேங்கிற ரியாக்ஷன். அது நான் ஏதோ கொடுத்த ரியாக்ஷன் வந்து ராஜாப்பா வந்து தியேட்டர்ல சிரிச்சுட்டாராம். சவுண்டே இல்லாத பெரிய தியேட்டர்ல சிரிச்சுட்டாரு. இது வந்து அவருக்கு மைண்ட்ல நின்றுச்சு, இது எனக்கு தெரியாது. பல வருஷமா பாக்குறேன், எப்ப என்ன பார்த்தாலும் சிரிக்கிறாரு. எனக்கு புரியல, அவர் சந்தோஷத்துல சிரிக்கிறாரா, எதுக்கு சிரிக்கிறாரு இது. அப்புறம் ஒரு நாள் நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி நான் ஆண்டி கிட்ட கேட்டேன், ஜீவா மாட்டா கேட்டேன். நானும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ். நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆண்டி ஏன் எப்போ ராஜாப்பா என்ன பார்த்தாலும் ஒரு வாரி சிரிக்கிறாரு, என்ன ஏதாவது சொல்லியிருக்காரா அவங்களுக்கு. உனக்கு அந்த கதை தெரியாதான்னாங்க. தெரியாது, என்ன கதைன்னா சந்திரலேகால அந்த ஷார்ட்ல நீ திரும்ப அப்படின்னு சொல்றேன். அதை பார்த்து அவர் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை பார்க்கும்போது, இப்போ நான் ரீசெண்டா போன கூட யோசிச்சு பாக்குறேன், இப்போ நீங்க சொல்லும் போதுதான் ஒருவேளை அன்னைக்கு ரொம்ப சிரிச்சு சிரிச்சு அதே மாதிரி என்ன பார்த்து சிரிச்சு